Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is Rocket Ram from MFI Info. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் கார்கோ அப்படின்னா என்ன, அப்புறம் அதில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் அதில் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சேலரி எவ்வளோ, அப்புறம் அதில் எந்த மாதிரியாக பர்பஸ் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யார் கார்கோ அப்படின்னா ஒரு பொருளை ஃப்ளைட் வழியாக ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு, அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து மூவ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஒரே கண்ட்ரியில் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மேபி பேசஞ்சர் பிளேன்லையோ அல்லது அதுக்குன்னு தனியாக ஒரு கமர்ஷியல் பிளேன் வச்சோ வந்து இந்த சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. எந்த மாதிரியான பொருள்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில்ஸு, மெட்டீரியல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் பார்ட்ஸு, ஜுவல்லரி, மிஷினரி குட்ஸு, கெமிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கோ இல்லை ஒரே நாட்டில் ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர் கார்கோ வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு, சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நான் பின்னாடி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது மேஜராக. ஒன்று பார்த்திங்கன்னா ஜெனரல் ஏர் கார்கோ, செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஏர் கார்கோ. ஸோ நீங்கள் கொண்டு போகிற திங்ஸை வச்சு தான் அந்த இது ஸ்பெஷலில் போகிறதா ஜென்ரலில் போகிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜெனரல் ஏர் கார்கோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் இல்லாத ட்ரையான பொருளை கேரி பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஜெனரல் ஏர் கார்கோ. இந்த ஜெனரல் ஏர் கார்கோவில் எந்த மாதிரி பொருள்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸு, அப்புறம் மிஷினரி குட்ஸு, அப்புறம் ஹார்ட்வேரு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் திங்ஸு. ஸோ இந்த மாதிரி லிக்யூட் இல்லாத ஐட்டம் என்னென்ன இருக்கும் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஏர் கார்கோவில் டெலிவரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஏர் கார்கோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு இருக்க ஐட்டம், கொஞ்சம் டேஞ்சரான ஐட்டம், இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஏர் கார்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கூட்டு, செகண்ட் ஒன்று லீவிங் அனிமல்ஸு, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கூட்டு, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் அண்டு ஓவர் சைஸ்டு திங்ஸு, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஐட்டம்ஸு, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன்ஸு அண்டு டிஷ்யூ சாம்பிள். ஸோ இந்த ஸ்பெஷல் குட் ஏர் கார்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 டைப்பை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கோட். ஸோ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் இருக்கும் இல்லையா, குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அதான் வச்சிருக்கணும். அது வந்து அதோட ப்ராடக்டோட டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா கெட்டு போயிடும், இல்லை ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில ஃபுட்டு, அப்புறம் மெடிசன் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஸோ இப்போ யாராவது இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு ஃபாரின்ல யாரும் இருக்காங்க, அவங்க டக்குன்னு ஒரு கருவாடு குழம்பு சாப்பிடணும் ஒரு ஆசையாக இருக்குது, இங்கேருந்து அம்மா டக்குன்னு போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஏர் கார்கோ ஏஜென்சி அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அந்த கருவாடு குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிலாம் வைப்பாங்க. அதாவது அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கேட்டகரியில் வச்சு அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கே மாப்பிள்ள நம்மளே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் குட் கேட்டகரி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லீவ் அனிமல்ஸ். லீவ் அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், பேசஞ்சர்லாம் கொண்டாடுறாங்கல்ல, பெட்ஸ் அனிமல்ஸு, டாகு, கேட்டு, அப்புறம் ஸ்னேக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரியில் போட்டுருவாங்க. நம்ம மாற்று ரவிலாம் போனான்னா அவனை வந்து பேசஞ்சர் ஏற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி லீவ் அனிமல்ஸ் கேட்டகரியில் சேர்த்து அனுப்பி விடுவாங்க மாப்பிள்ள. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கூட்டுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி. இது பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சரஸ் கூட்டு வந்துன்னா ஒரு ஆபத்தான சில ப்ராடக்ட்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அதை வந்து பேசஞ்சரும் அனுப்ப முடியாது, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை வந்து தனி கேட்டகரியாக போட்டுருவாங்க. இந்த டேஞ்சரஸ் கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க அதுலேயும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது வேணும். ஸோ நான் அதை கீழே போகிறேன், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க, நாம் இங்கிலீஷ் கொஞ்சம். ஸோ இந்த டேஞ்சரஸ் கூட்டை வந்து 9 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க, 9 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோருங்கிறது உங்களுக்கு தெரியும், வெடிக்கக்கூடிய தன்மை கொண்ட சில பொருள். இப்போ ஹீட்டான வெடிக்கும், இல்லை தண்ணி போட்டால் வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு கேஸு, கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்க கேஸு, அப்புறம் இந்த சிலிண்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் போட்டுருவாங்க. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் லிக்யூடுன்னு பார்த்திங்கன்னா இப்போ டீசல், ஸோ தின்னரு, ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் லிக்யூட்ஸு அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் சாலிடு, எரியக்கூடிய சாலிடு திங்ஸு, சீக்கிரமாக தீப்பிடிச்சி எரியக்கூடிய சாலிடு பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் போட்டுருவாங்க.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசர் அண்டு ஆர்கானிக் பெராக்சைடுன்னு ஏதோ போட்டிருக்கு. இது பார்த்தீங்க என்னென்னா இந்த கெமிக்கல் ஐட்டம் இருக்கக்கூடிய சில திங்ஸு, இப்போ ஆசிட்டு, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கண்டென்ட் இதில் எல்லாம் வந்திருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இந்த கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்சன் அண்டு இன்ஃபெக்ஷன் சப்ஸ்டன்ஸ், விஷத்தன்மை உள்ள பொருட்கள், ஸோ இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ், சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வந்து வெளியிடும், அணுக்கதிர்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதிர்கள்லாம் வந்து வெளியிடக்கூடிய தன்மை கொண்ட பொருள்லாம் இருக்கும். தண்ணி பட்டாலோ இல்லை ஹீட் பட்டாலோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கதிர்வீச்சை வந்து வெளியே விடக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் சேர்த்து பேக் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரோசிவ் அப்படின்னா நம்ம துருப்பிடிக்கிற தன்மை கொண்ட பொருள்கள் எல்லாத்தையும் இந்த கேட்டகரியில் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த துருப்பிடிக்கிற பொருளை கொண்டு வேறு யாராவது சேர்த்து கம்பேர் பண்ணும்போது அந்த பொருள் வீணாயிரும், அப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி, துருப்பிடிக்கிற கேட்டகரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரோசிவ் கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்எஸ்எஸ்எம்பை போட்டிருக்கு, ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெட்டீரியல் வந்து சேர்ந்து ஒரு அமைப்பாக கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ டேஞ்சர் இல்லாத நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இந்த கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. அது எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் இது சேர்த்துருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அது அப்புறம் க்ளீனிங் திங்ஸு, பேப்பர் குட்ஸு, மிக்சிங் மெட்டீரியல்ஸு, ஸோ இந்த மாதிரியான டேஞ்சர் இல்லாத சில ஐட்டம்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டு உபயோக பொருட்கள், அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் சேர்த்து தான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டு அண்டு ஓவர் சைஸ். ஸோ ஓவர் சைஸாக இருக்கும் இல்லையா, இப்போ சில மிஷின் பார்ட்ஸு, அப்புறம் சில பார்ட்ஸு இல்லை சில திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அளவு அதிகமான வெயிட்டும் அளவு அதிகமான சைஸ்லையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டை இந்த கேட்டகரியில் போட்டு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ அண்ட் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ். ஸோ ரொம்ப ஹையான வேல்யூவான பொருட்கள்லாம் வந்து தனியாக அந்த மாதிரி கேட்டகரியில் பிரிச்சுருவாங்க. இப்போ கோல்டு, டைமண்ட், ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில் போட்டு தான் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஆர்கன்ஸு, அப்புறம் டிஷ்யூ சாம்பிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்ட்ஸு, ஹார்ட்டு, அப்புறம் கிட்னி, ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்காவது இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கேருந்து நம்ம டக்குன்னு அனுப்பலாம். ஸோ இங்கே பிளட் எடுத்துகிட்டு ஃபாரினுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை அங்கே டெஸ்ட் எடுத்து இங்கே வருது ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஏர் கார்கோ சென்டருக்கு வர ப்ராடக்டை அந்த செப்பரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரி இப்போ வர பொருள் எல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்கோ ஏஜென்சி வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த கார்கோ ஏஜென்சி எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு நம்ம பார்சல் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஏடிபி, அப்புறம் பர்சனல் கொரியர் சர்வீஸு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்களும் ஒரு ஏஜென்சி வச்சுருப்பாங்க. அந்த ஏஜென்சி மூலயமா அவங்க வந்து பிளைனில் நீங்கள் சொன்ன கண்ட்ரிக்கு வந்து அவங்க சேஃபாக அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது வந்து பிளைன் மூலியமாக நடக்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் கூட சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர் கார்கோவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நம்ம சில பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ அன்மேட்ச்டு ஸ்பீடு, இது கம்பேர் பண்ணும்போது வேறு எதுலேயும் நீங்கள் வந்து வேறு எந்த சர்வீஸ்லையும் ஃபாஸ்ட்டாக ஒரு திங்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி. அப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது நமக்கு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா, அதனால் வந்து உங்களோட பொருள் பார்த்திங்கன்னா உங்களோட பார்சலோ இல்லை உங்களோட திங்ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஹேண்டில் வித் கேர். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரு. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீட்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருமே, ஏர்போர்ட்ஸ்லையும் சரி இங்கேயும் சரி. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா குளோபல் ரீச். குளோபலாக வேறு எங்கேயாவது நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு திங்ஸ் அனுப்பணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு. இதை விட்டால் பார்த்திங்கன்னா கப்பல் வழி தான் போகணும், கப்பல்லாம் டிலே ஆகும், அந்த மாதிரியான விஷயம் நிறையா இருக்குது. அதுலேயும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இருந்தாலும் இது வந்து பெஸ்ட்டு, குளோபல் ரீச்சுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான சர்வீஸு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது. இதை தவிர்த்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏர் கார்கோவில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒர்க் லொக்கேஷனு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்து அவங்களோட வேலை வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து காமனாக சில ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிசீவிங் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். வந்து இவங்க ஏஜென்சி வந்து ரிசீவ் பண்ணுற ப்ராடக்ட் இல்லைனா இங்கேருந்து அனுப்புகிற ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, வாங்கி ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் சார்ஜை பற்றி கிளைண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளைண்ட் கொண்டாடுற ப்ராடக்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் கொண்டாடுறாங்கன்னா அது எல்லாத்தையும் முன்னாடி சொன்ன கேட்டகரியில் வந்து இந்த பொருளை வந்து அந்த கேட்டகரியில் போட்டுருங்க, இந்த பொருளை அந்த கேட்டகரியில் போடுங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொருளை எல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் த பெஸ்ட் ரூட். ஸோ அந்த ப்ராடக்ட்டு எந்த ரூட் வழியாக அந்த கண்ட்ரிக்கு போய் சேரணும். இப்போ சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பக்கத்து கண்ட்ரிலே அனுப்புகிற மாதிரி இருக்கும், இல்லை சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ள கண்ட்ரிக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து டேரக்ட் ஃப்ளைட் இல்லைன்னா
வேறு கண்ட்ரிக்கு அங்கே போய் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். 2-3 கண்ட்ரி தாண்டி அந்த பொருள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருள்லாம் வந்து இவங்க அந்த பெஸ்ட்டு ரூட்டை வந்து கண்டுபிடிச்சி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்ணி அந்த கிளைண்ட்டு கூட வந்து கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ப்ராடக்ட் வந்து இங்கே வந்துருச்சு, ஸோ அங்கே போயிடுச்சு, அந்த ஏஜென்சியில் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து இவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பொருள் வந்து ஆல்ரெடி ஒரு டேமேஜ் இருக்கா, இல்லை கரெக்டான கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களா, இல்லைனா வந்து அவங்க பழி போட்டுருவாங்கல்ல, அவங்க மேலே உடச்சிட்டிங்க அப்படின்னு பழி போட்டு சண்டை போட்டுருவாங்க நம்மளால். ஸோ அதனால் அந்த பொருள்லாம் கரெக்டாக இருக்கா அனுப்பும் போதே. அப்புறம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது, இப்போ 10 குவான்டிட்டி இருக்கா, அப்போ 10 குவான்டிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட பில்லு கிரியேட் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி அதோட ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறது. ஸோ ரிப்போர்ட் போடணும். அந்த பொருளை பற்றியான என்ன பொருள் அனுப்புகிறீங்களோ அந்த பொருளை பற்றியான டீட்டெயிலாம் வந்து எழுதி மொத்தமாக அதில் ஸ்டிக் பண்ணிடுவாங்க. இவங்களும் ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரியான பேசிக் வேலை தான் வந்து இருக்குது. இது தவிர்த்து நிறையா ஒர்க்லாம் இருக்குது. நீங்கள் சப்போஸ் அங்கே உள்ளே போனீங்கன்னா அதை பற்றி படிச்சிங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்லாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். செகண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜு. மூணாவது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில்லு. நீங்கள் மினிமம் ஒரு லாங்குவேஜ் எல்லாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக் அண்ட் ரைட்டு கிளியர்லி. அவங்க கேட்குற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எழுத, படிக்க, பேச எல்லாமே ஃப்ளூவெண்ட்டாக வரணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீம் ஒர்க்கு, அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, அப்புறம் டிரைவிங்கு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லு, அப்புறம் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஸ்கில்லு. ஃபோர்க்லிஃப்ட்லாம் இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் வந்து இந்த ஏர் கார்கோ ஏஜென்சியில் வந்து எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க்கு போனீங்க இல்லை ஒர்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்லில் நல்லா டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சேலரி. இந்த ஏர் கார்கோ ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 1.8 lakh பர் இயர் வாங்குறாங்க. அப்படின்னா 15K வந்து மந்த்லி வாங்குறாங்க. பிகினிங்கில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா நாலேஜ் ஆகி ஒரு மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இல்லை 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நாலேஜ் வச்சுருந்தாலே உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க பர் இயருக்கு. அப்போ பர் இயர்னு பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 42K ஒரு 41K அந்த மாதிரி வந்து மந்த்லி வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டில் சொல்லுது. அதனால் நீங்கள் படித்தா நல்லா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி வேணும். அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க்கு போக முடியும். எந்த மாதிரியான கேட்டகரியில் டிகிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்கு, சப்ளை செயின், அப்புறம் டிரான்ஸ்போர்ஷன் அப்படிலாம் ரெலவெண்ட் ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஜாப் போகிறதுக்கு. அவங்க கொஞ்சம் வீக்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஜாப் இங்கே இருக்குது, கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ், அதாவது இப்போ ஜாப் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் மேனேஜர், ஆப்ரேஷனல் எக்ஸிக்யூட்டிவ், ஆப்ரேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ், லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் சர்வீஸு, டெல்காலர், ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், டிரைவரு, லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர், லோடிங் மேனு, ஹெல்ப்பரு. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும். உங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர் டிகிரி கேட்கல. ஸோ சில போஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி தேவைப்படும், ஸ்கில் தேவைப்படும், நாலேஜ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஜாப் போஸ்டிங் தான் வந்து இந்த ஏர் கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்ட்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணுறதும் சரி. ஏன்னா அது எப்போவுமே தேவைப்படக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ இதை பற்றி நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இதை பற்றி நீங்கள் வேலைக்கு போகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து படிங்க. வேலை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நாலேஜ் வளர்த்துங்க, ஸ்கில் டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாப் கெட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ கைஸ், இந்த ஏர் கார்கோ பற்றி உங்களுக்கு நான் சொல்ல டீட்டெயிலாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம கமெண்டில் கேட்ட டாபிக் தான். ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். ஏன்னா ஏர் கார்கோ எனக்கு எப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணுறோம். நாங்கள் வீடியோ போடுற சொல்லிக் கொடுக்குற விதங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணாலும் தெரியும் நாங்கள் இதே மெத்தடில் சொல்லிக் கொடுக்கலாமா இல்லை வேறு மாதிரி ஏதாவது மெத்தட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. அப்படியே காலில் வந்து கெஞ்சுங்க.